தமிழ்நாடுல இருக்க கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் டென்டல் காலேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு காலேஜும் எது கூட அஃபிலியேட்டாக இருக்குது அண்ட் ஒவ்வொரு காலேஜிலும் இருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிடிஎஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிடிஎஸ் உங்களுக்கு 4 year வரும் டியூரேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் டைப் வந்து நீங்கள் செமஸ்டர் வைஸ் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. ஸோ இந்த பிடிஎஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். +2ல உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா எம்டிஎஸ் கோர்ஸ். ஸோ இது வந்து டியூரேஷன் 3 years வரும். இயர் வைஸும் வைக்கலாம் அண்ட் சம்டைம்ஸ் செமஸ்டர் வைஸும் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நீங்கள் பிடிஎஸ் வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் பிடிஎஸ்க்கான பேசிக் கோர்ஸ் டீட்டெயில்ஸ். இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன தமிழ்நாடுல அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்கல்டி ஆஃப் டென்டிஸ்ட்ரி ராஜா முத்தையா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ணாமலை நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1980லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது கூட அஃபிலியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட தான் இந்த காலேஜ் வந்து அஃபிலியேட் ஆயிருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அரௌண்ட் 3 lakh வந்து வரும். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஃபிக்ஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கலாம். செகண்ட் காலேஜ் தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. 1952ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எது கூட அஃபிலியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்க தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட இந்த காலேஜ் அஃபிலியேட் ஆயிருக்கு. இப்போ பிரைவேட் காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னா 2 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ் வந்து அரௌண்ட் வந்து உங்களுக்கு 27 காலேஜஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் 10 காலேஜஸ் ஆதிபராசக்தி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேல்மருவத்தூரில் லொக்கேட்டாக இருக்குது. 2005லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வர காலேஜஸ் எல்லாமே சென்னையில் இருக்க தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட தான் அஃபிலியேட்டாக இருக்குது. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா யூஜி பிடிஎஸ் கோர்ஸ்க்கும் பிஜி எம்டிஎஸ் கோர்ஸ்க்கும் சைட் பை சைட் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காலேஜ் ஆசான் மெமோரியல் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரமில் லொக்கேட் ஆயிருக்கு. 2011ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தேர்டு காலேஜ் பெஸ்ட் டென்டல் சயின்ஸ் காலேஜ் மதுரையில் லொக்கேட் ஆயிருக்கு. எஸ்டாப்ளிஷ்ட் இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2007. நெக்ஸ்ட் ஃபோர்த் காலேஜ் செட்டிநாட் டென்டல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் 2007ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் காலேஜ் சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் டென்டல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் மதுரையில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜும் 2007ல் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 6th பிளேஸில் இருக்க காலேஜ் ஜேகேகே நடராஜா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் குமாரபாளையம் ஈரோடில் லொக்கேட்டாக இருக்குது. 1987லே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 7th பிளேஸில் இருக்கிறது கேஎஸ்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் திருச்செங்கோடில் லொக்கேட்டாக இருக்குது. 2004ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 8th காலேஜ் கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ் காஞ்சிபுரமில் லொக்கேட்டாக இருக்குது. 2007ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 9th காலேஜ் மாதா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் குன்றத்தூரில் லொக்கேட்டாக இருக்குது. 2007ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 10th காலேஜ் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து 1990ல் அதாவது 1990ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எந்த காலேஜ் கூட எந்த யூனிவர்சிட்டி கூட அஃபிலியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மஹர் யூனிவர்சிட்டி ஆஃப் சென்னை கூட இந்த காலேஜ் வந்து அஃபிலியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 11th காலேஜ் பிரியதர்ஷினி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பண்டூரில் லொக்கேட் ஆயிருக்கு. 2007ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ வர காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு சென்னையில் இருக்க தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்விஎஸ் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சூலூர் 2008ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 13th காலேஜ் ராகாஸ் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை 1988ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 14th காலேஜ் ராஜாஸ் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கவல்கிணறு 1987ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 15th காலேஜ் SRM Dental College, ராமபுரம், சென்னை 1996லே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க.
16th காலேஜ் சத்யபாமா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. 1987ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டி கூட அஃபிலியேட் ஆயிருக்கு. 17th காலேஜ் சவிதா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை 1988ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சவிதா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட தான் இந்த காலேஜ் அஃபிலியேட் ஆயிருக்கு. 18th காலேஜ் ஸ்ரீ பாலாஜி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் நாராயணபுரம் 1989ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பாரத் யூனிவர்சிட்டி கூட அஃபிலியேட் ஆயிருக்கு. 19th காலேஜ் ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ் 1999ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருக்க தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு. 20th காலேஜ் ஸ்ரீ ராமச்சந்திரா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் போரூர் 1995ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருக்க ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியோட இந்த காலேஜ் அஃபிலியேட் ஆயிருக்கு. லாஸ்ட் செட் ஆஃப் காலேஜஸ் 21st பிளேஸில் இருக்கிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. 2000லே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வர காலேஜஸ் எல்லாமே சென்னையில் இருக்க தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட தான் அஃபிலியேட் ஆயிருக்கு. 22nd காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரமில் லொக்கேட் ஆயிருக்கு. 2007ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 23rd SRM கட்டன்குளத்தூர் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரமில் இருக்கு. 2007 எஸ்டாப்ளிஷ்ட். 24th காலேஜ் டாகூர் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை 2007ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 25th காலேஜ் தாய் மூகாம்பிகை டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை 1991லே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 26th காலேஜ் விநாயகா மிஷன்ஸ் சங்கராச்சாரியா டென்டல் காலேஜ் சேலம்ல இருக்கு. இந்த காலேஜ் வந்து 1986ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 27th காலேஜ் விவேகானந்தா டென்டல் காலேஜ் ஃபார் விமன் எலையம்பாளையம் 2007ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ், அதனுடைய எஸ்டாப்ளிஷ்ட் இயர் அண்ட் இது கூட எந்த யூனிவர்சிட்டி கூட அஃபிலியேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் இருக்கும். இது ஃபிக்ஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. நம்ம சேனலில் நிறைய வேரியஸான கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.